ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி ஒர்க் வீட்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல வீட்ல ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இல்ல கெஸ்ட் வந்துட்டாங்க, விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உடலால் ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆனா சில டைம்ல நம்மளால முடியாம போயிடுது. சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுதுங்க. என்னால வேலையே செய்ய முடியல. தினம் செய்யற வேலையே என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரிதான். இல்ல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு. இன்னைக்கு நான் வேலை செய்யணும். இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. அப்படின்னு நெனச்சு பண்டிகை நாட்கள்ல கூட சொல்லலாம். நெறைய வேலை இருக்கும். அம்மாலாம் கிச்சன விட்டு வெளியிலயே வரமாட்டாங்க. ஏதான ஒரு பலகாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்ல பூஜை அறையில பூஜை வேலை நெறைய இருக்கும். வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை கவனிக்க வேண்டிய வேலை இருக்கும். பொங்கல்லாம் வருது, நியூ இயர் எல்லாம் வருது இல்லையா? அதற்கெல்லாம் நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. இந்த 2 பெயரை ஒரு சின்ன பேப்பர்ல 2 குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க சின்னதா. அதுல ஒண்ணுல வெர்னியல், இன்னொன்னுல ஜுரீமியல். இது 2ம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒண்ணு நீங்க போடுற செப்பல் ஷூ இருக்கு இல்லையா? அதற்கு அடியில வச்சிருங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் இன்னொரு கால்ல செப்பல் ஷூல அடியில வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைய செஞ்சுட்டே இருங்க. டக்குன்னு உங்க வேலைய நீங்க எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா முடிச்சிருவீங்க. அதே மாரி உடலும் டயர்ட் ஆகாது. உடலும் சோர்ந்து போகாது. பழங்காலத்துல வண்டி வாகனம் எல்லாம் இல்லாத பொழுதுல ரொம்ப வெகு தூரம் நடந்தாதான் ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களோட செருப்பின் அடியில இந்த 2 பெயரும் எழுதி அவங்க நடக்க தொடங்குவாங்களாம். சீக்கிரமா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்களாம். உடலும் அசந்து போகாதுன்னு நம்பப்படுது. அதனால இந்த 2 வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. உங்க வேலைகளை உங்களுக்கு எந்தவித சோர்வும் இல்லாமல் முடிக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான வழி.